அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று ஆகஸ்ட் 5 வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுக அரசு பதவியேற்றத்திலிருந்து மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றுவதில சுணக்க ஏற்பட்டுள்ளது. பொள்ளாச்சி நகராட்சியில் நிர்வாக சீர்கேடுகள் உள்ளது. திமுகவின் ஊழல் மற்றும் அராஜகம் தலைவிரித்து ஆடுகிறது. இதை கண்டித்து வரும் 13ஆம் தேதி நகராட்சி அலுவலகம் முன்பு அதிமுக சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்துள்ளார். சிபிஐக்கு அனுமதி வழங்கியது நீதிமன்றம். சிவகங்கை திருப்புவனத்தை சேர்ந்த கோயில் காவலாளி அஜித்குமார் காவல்துறை விசாரணையில் மரணமடைந்தார். இதில் தொடர்புடைய தனிப்படை காவலர்கள் 5 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்டது. இதை அடுத்து தனிப்படை காவலர்களை 2 நாள் காவலில் எடுத்து விசாரிக்க மதுரை மாவட்ட நீதிமன்றத்தில் சிபிஐ அனுமதி கோரியது. இன்று ஆகஸ்ட் 5 இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் சிபிஐக்கு அனுமதி வழங்கி உள்ளது. திமுக ஆட்சிக்கு பிரேமலதா விஜயகாந்த் கொடுத்த மதிப்பெண். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா உள்ளம் தேடி இல்லம் நாடி மக்கள் பயணம் மேற்கொண்டு வருகிறார். காஞ்சிபுரத்தில் இன்று ஆகஸ்ட் 5 பேசிய அவர், முதல்வர் ஸ்டாலின் இரும்பு கரம் கொண்டு சட்டம் ஒழுங்கு சரி செய்ய வேண்டும் என்றார். அப்போது திமுக ஆட்சிக்கு எத்தனை மதிப்பெண் கொடுப்பீர்கள் என நிருபர் ஒருவர் கேள்வி எழுப்பினார். அதற்கு அவர் நிறை குறையும் சமமாக உள்ளது, எனவே 50 மதிப்பெண் அளிக்கலாம் என்றார்.